அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஜூன் மாதம் வரப்போகும் பிரச்சனை குவைத் அதான் மருத்துவரின் எச்சரிக்கை. அந்த நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து வளைகுடா நாடுகளிலே முதலிடம் பிடித்த குவைத் நாடு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அந்த நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் மன்னர் அரசியல் உயர் அதிகாரிகளை விமர்சனம் செய்தால் ஆப்பு உறுதி, அதிரடியான எச்சரிக்கை விடுத்த உள்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். வளைகுடா நாடுகளிலே குவைத்தில் தான் சுத்தமான தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதாக உலக சுகாதார மையமான WHO அறிவித்துள்ளது. அதாவது சவுதி, துபாய், பஹ்ரைன், கத்தார் போன்ற மிடில் ஈஸ்ட் நாடுகளை கம்பேர் பண்ணும்போது குவைத்தில் தான் சுத்தமான தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. சிலருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், குவைத்தில் தான் நிலத்தடி நீர் அவ்வளவா இல்லையே, கடல் நீரை சுத்தம் செய்து தான் குவைத்தில் உள்ளவர்களுக்கு குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறது. அதாவது கடல் நீரை அதிநவீன கருவியின் உதவியுடன் பலமுறை சுத்தம் செய்து வளைகுடா நாடுகளிலே வழங்கப்படாத அளவுக்கு சுத்தமான நீர் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்த தகவல், ஹவாலி கவர்னரின் முனிசிபாலிட்டி பிரான்ச் ஜாப்ரியா மற்றும் சால்பியாவில் உள்ள 7 பில்டிங்கில் பவர் சப்ளை துண்டித்துள்ளது. இதில் 5 பில்டிங் பார்த்தீங்கன்னா ஜாப்ரியாவில் உள்ளது, 2 பில்டிங் சல்வா ஏரியாவில் உள்ளது. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் பேசி ஆகியவை குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது யாராவது பேச்சுலர்களுக்கு ரூம் வாடகை கொடுத்தால் முதலில் எச்சரிக்கை விடப்படும். அதையும் மீறி யாராவது தொடர்ந்து பேச்சுலருக்கு வீடு வாடகை கொடுத்தால் மின்சாரம் மற்றும் தண்ணீர் சப்ளை துண்டிக்கப்படும் என எச்சரித்துள்ளது. அதுபோல 139 ஹாட்லைன் நம்பர் மற்றும் 24727732 என்ற வாட்ஸ்அப் நம்பரையும் குவைத்தின் நீர் மற்றும் மின்சார அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது. அடுத்த தகவல், குவைத் நாட்டின் அரசியல், பொருளாதாரம், சமூக நிலைமைகள், சமூக பிரமுகர்கள், உயர் அதிகாரிகள் போன்றவர்களை சோசியல் மீடியாவான வாட்ஸ்அப், டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக் ஆகிய பக்கங்களில் அவமதித்து பரப்பப்படும் கணக்குகளை கண்டறிந்து முடக்க அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். குற்றவியல் சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான சட்ட எண் 63/2015 படி பொய்யான தகவல்களை சோசியல் மீடியாவில் பரப்புவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால் நம்ம ஆளுங்க சோசியல் மீடியாவில் குவைத் சம்பந்தமான தகவல்களை பதிவு செய்யும் போது அதிக எச்சரிக்கையாக யோசிச்சு போடுங்க, இல்லைனா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவீர்கள். அடுத்த தகவல், கொரோனா வைரஸ் முழுமையாக போயிடுச்சுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ WHO அதாவது உலக சுகாதார நிறுவனம் ஃப்ளிட் என்னும் புதிய வகை கொரோனா உருவாகி உள்ளதாகவும் இந்த ஃப்ளிட் வகை கொரோனா ஆபத்தானது எனவும் எச்சரித்துள்ளார்கள். அதுபோல குவைத்துடைய அதான் மருத்துவனின் தொற்று நோய் ஆலோசகர் டாக்டர் கானமல் ஹுஜைலான் அவர்கள் ஜூன் மாதம் காற்றின் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்பதால் இந்த ஃப்ளிட் வகை கொரோனா அதிகம் பரவ வாய்ப்புள்ளதாகவும் வெளிநாடுகளிலிருந்து மாணவர்கள் மற்றும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர்கள் குவைத்திற்கு திரும்பி வருவதால் இந்த ஃப்ளிட் வகை கொரோனா குவைத்திற்கு நுழைவுவதை தவிர்க்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல ஒமிக்ரான் வகையிலிருந்து இந்த புதிய வைரஸ் மாறுபட்டது எனவும் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் தற்போது இந்த வைரஸால் எந்தவித ஒரு ஆபத்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதான் மருத்துவமனையின் தொற்று நோய் நிபுணர் டாக்டர் கானமல் அஜுரான் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இப்போ நான் சொன்ன தகவல் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அரேப் டைம்ஸில் வெளியான தகவல்கள். இதில் நாம் புரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ஜூன் ஜூலை தான் இதனால் பிரச்சனை வர வாய்ப்புள்ளது. அதுபோல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், 6 தனித்தனியான குற்ற வழக்குகளில் ஈடுபட்ட 6 பேரை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. கைது செய்யப்பட்ட 6 பேரிடமிருந்து 9 கிலோ பலவிதமான தடை செய்யப்பட்ட பொருட்கள், 314 மதுபான பாட்டில்கள் மற்றும் இந்த பொருட்கள் மூலம் சம்பாதித்த பெருந்தொகையும் உள்துறை அமைச்சகம் பறிமுதல் செய்துள்ளது. உங்கள் ஏரியாவில் உங்கள் அருகில் உள்ள பில்டிங்கில் யாராவது இல்லீகலான வேலை செய்தால் உடனே 112 என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 1884141 என்ற நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 64 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 13,600 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 79 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 16,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 62 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 14,600 ரூபாய்க்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 78 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 13,400 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 51 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 58 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 45 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 271 ரூபாய் 10 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $973 ரூபாய் 70 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம்.
1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 268 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 950 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.